இப்பொழுதும் நாம் ஜெபித்து இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 10 நரம்பு வீணையினாலும் உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவர் வேதத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் பல்வேறு விதத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. வேதத்தின் வசனங்களை வாசிப்பதின் வழியாக, பிறர் வசனங்களை எங்களுக்கு எடுத்துச் சொல்வதின் வழியாக, பாடல்களை பாடி துதிப்பதின் வழியாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுகிறேன். அப்படிப்பட்ட வேத வசனத்தை எங்களுடைய மேல சாத்தான்களும் கிறிஸ்துவின் ஆலயத்தின் 54வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு இந்த நாளிலும் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் பஜனையின் வழியாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகிறோம். அருமையான பஜனை குழுவினரை ஆண்டவர் சுகபத்திரமாய் இந்த இடத்துல அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவ செய்து கொடுக்கிற அடியாரை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அருமையான இசைக்கலைஞர்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் இந்த இடத்துல இருக்கட்டும். உடைய பிரசனத்தினால் நிறைத்தருள்வீராக. அந்த பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறேன். நீர் அழைத்து வந்ததின் நோக்கத்தை நீர் நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பஜனையின் வழியாக ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய நீங்காத பிரசனம் தங்கியிருக்கும்படியாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இந்த இடத்திலே நீர் வீற்றிருந்து நல்ல கால சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் நம்முடைய மத்தியிலே அருமையான பஜனை குழுவினர் இருக்கிறார்கள். நமக்கு பெண்கள் பண்டிகை நடைபெற்று கொண்டிருந்ததினால் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வருவதற்கு தாமதம், ஆனால் வெகு விரைவாக வந்து இந்த பஜனை பிரசங்கத்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். இப்போதும் அருமையான நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற ஊழியர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்போதும் அருமையான இசைக்கலைஞர்கள் இசை வழியாக ஒரு பாடலை நம்முடைய மத்தியிலே பாடுவார்கள். அதை தொடர்ந்து அருமையான குழுவினரை நாம் அன்போடு கூட வரவேற்கலாம்.
அன்பானவர்களே, அருமையான ஊழியர்களே, இந்த நேரத்தில் அன்போடு கூட நாம் வரவேற்க இருக்கிறோம். இந்த பஜனை பிரசங்கம் இந்த நாளிலும் நாம் இந்த இடத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை பஜனையின் வழியாக கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஒருவேளை நாம் முன்னெல்லாம் அதிகமாக வாஞ்சித்த ஒரு காரியங்கள் இன்னைக்கு அது குறைந்து கொண்டே வருகிறது. ஒருவேளை ஆதி காலங்களில் இருந்த அநேகர் அந்த காரியங்களே பஜனை நடத்துகிறதிலே குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அநேக புதிய பஜனை ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பி தருவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம். அந்தபடியாகத்தான் இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற அருமையான பஜனை செய்தியாளர் அன்பு சகோதரர் ஜேக்கப் ராஜ்குமார், கிறிஸ்டியா நகரத்தை சார்ந்தவர்கள், அருமையான சகோதரர் நம்முடைய திருமண்டல சபை ஊழியராகவும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரியப்படுத்துகிறேன். இந்த நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே இந்த பஜனை பிரசங்கத்தை நமக்கு நடத்தி தர அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நம்முடைய சேகர தலைவர், நம்முடைய திருச்சபையின் பொறுப்பாளர்கள், கமிட்டி அங்கத்தினர், திருச்சபையின் சபை மெம்பர்கள் ஒவ்வொருவர் சார்பாக இந்த நேரத்திலும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு கூட வரவேற்கலாம். அதே போல பஜனை என்று சொல்லும்போது தனியே செயல்பட முடியாது. எப்படி இருக்கை இணைந்தால் ஓசையோ அதே போல இங்கே பல இசைகள் சுற்றி ஏற்படும் போது ஒரு பஜனை வெளிப்படுகிறது. அருமையான இசைக்கலைஞர்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கீபோர்டு வாசிக்கிற அன்பு சகோதரர் ராஜதாஸ் அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கிளாரினெட் வாசிக்கிற அருமையான சகோதரர் சொர்ணம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். தபேலா வாசிக்கிற அன்பு சகோதரர் திரு தெய்வமணி அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ரிதம் பேட் வாசிக்கிற அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். உடன்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் பல்வேறு பகுதிகளை சார்ந்தவர்கள் இந்த இடத்திலே ஒன்றிணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார்கள். ஆகவே அருமையான இசைக்கலைஞர்களை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அன்போடு கூட வரவேற்போம். இந்த இடத்திலே அனைவரும் இசைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. நாமும் ஜபத்தோடும் உற்சாகத்தோடும் அமர்ந்திருந்து இந்த பஜனைகளை நம்ம இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்தவருடைய கரங்களிலே நான் கொடுக்கிறேன். அன்பு சகோதரர் ஜேக்கப் ராஜ்குமார் அவர்களை மீண்டுமாக அன்போடு வரவேற்று இந்த நேரத்தினுடைய கரங்களில் கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் இந்த நேரத்தை பொறுப்பேற்று நமக்கு நடத்தி தருவார்கள். Jesus, hallelujah. கண்ணி வழி மலர்ந்த கற்பகமே என்னுயிரே, முன்னே உனை அடைந்தே, ஆணி அடைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே, தோழி எனக்கு நீயா
இயேசு கிறிஸ்து பெருமானை எந்த உயிர்க்கும் அருள்வோனே, இயேசு கிறிஸ்து பெருமானை எந்த உயிர்க்கும் அருள்வோனே, கிறிஸ்து கிறிஸ்து என்போனே, கிறிஸ்து கிறிஸ்து என்போனே, நம்ம கிட்டிய பாவகத்தில் போவே, நம்ம கிட்டிய பாவகத்தில் போவே. வாசம் செய்வோருமாகிய தேவனுக்கு துதியும் கனமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு தந்த இந்த ஸ்தலத்துடைய சேகர தலைவர் மற்றும் இந்த சபை மன்றத்தின் தலைவராகிய அருள் திரு டேவிட் ஞானையா ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய அன்புக்குரிய சகோதரரும் ஐயாவும் ஆகிய அருள் திரு அந்தோணி பாக்கிய செல்வம் ஐயா அம்மா அவர்களுக்கும், இந்த சபையின் ஊழியராக பணி செய்கின்ற அருமையான ஐயா இயேசு பாலகன் அவர்களுக்கும்
எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னையும் இந்த ஊழியத்திலே அனுப்பி கொடுத்த என்னுடைய சேகர தலைவர் அருள் திரு சாமுவேல் தாமஸ் ஐயா அவர்களுக்கும், இந்த ஊழியத்தையும் போன் மூலமாக தொடர்பு கொண்டு அழைத்த அருமையான ஐயா பிரின்ஸ் அவர்களுக்கும், இந்த சபையின் அனைத்து கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், சபை விசுவாசிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பஜனை குழு ஐயா அழகா முதலாவது வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த இடத்துல இசை வாசிக்கும்படியாக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராஜதாஸ் அவர்கள் உடன்குடி பகுதியிலிருந்து வந்திருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக எனக்கு நெருங்கிய பழக்கமான அன்பு சகோதரன் இந்த நாளிலும் இசை வாசிக்கும்படியாக வந்திருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல தபேலா வாசிக்கும்படியாக தெய்வமணி ஐயா பல ஆண்டுகளாக பல பஜனை வித்வான்களுக்கு தன்னுடைய தாளந்தை வெளிப்படுத்திய ஆண்டவருக்காக பிரகாசிக்கின்ற அன்பு ஐயா தெய்வமணி அவர்கள் நாகர்கோவில் பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் ரீடம் பேட் வாசிக்கின்றார்கள். அவருடைய தந்தை ஒரு பஜனை ஊழியர், சபை ஊழியராகவும் பணி செய்கின்றார். இன்றைக்கு அவர்களும் நம்ம மத்தியில் வந்து ரிதம் பேட் வாசிக்கிறத உதவி செய்கிறாங்க. அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மற்றும் சொர்ணம் ஐயா இந்த நாளிலும் கிளாரினெட் வாசிக்கும்படியாக நம்ம மத்தியில் வருகை தந்திருக்கின்ற அந்த ஐயா சுமார் 70 ஆண்டுகளாக இந்த கிளாரினெட் வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை ஆண்டவர் இன்னும் அவர்களுக்கு நீடித்த தீர்க்காயுசையும் நல்ல சுகவாழ்வையும் கட்டளையிட வேண்டும் என்று வேண்டுதலோடு அவர்களையும் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். வித்வான் வில்சன் தனராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லையா? அவர்கள் திருவண்ணாமலையை சார்ந்த முன்னாள் பஜனை ஊழியர். திரு பாவுச்சத்திரம் ஜெபதாசையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களையும் கேள்விப்பட்டதில்லையா? அவர்களும் முன்னாள் பஜனை வித்வான் என்று அழைக்கப்பட்ட ஊழியர்கள். அவர்களுக்கெல்லாம் வாசித்த இந்த ஊழியர்கள் இன்று புதிய ஊழியர்களாக உருவெடுத்து வருகின்ற எங்களுக்கும் இசை வாசிக்கும்படியாக வந்திருக்கின்றார்கள். எங்களையும் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி இந்த பஜனையின் வாயிலாக நம்மையும் பிரகாசிப்பிக்க அவருடைய அருள் பிரசன்னத்தை வரவேற்று இந்த பஜனை பிரசங்கத்தை நாம் துவங்கலாம். வாழவேணும் எனதரசே மனுவே ஈசரே சிரசே வாழவேணும் எனதரசே மனுவே ஈசரே சிரசே
மறையாகம போதனை காணாம் இந்த ஜீவனை தன்னிலே மேல சாத்தான்குளம் 1971ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சபை 54 ஆண்டுகளாக மிக உற்சாகமாக மிக சிறப்பாக அநேக ஆராதனைகள், அநேக கூட்டங்கள், அநேக ஊழியங்கள், அநேக ஊழியர்கள் மூலமாக இன்று ஒரு நல்ல சேகரமாக உயர்ந்து நிற்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நான் ஒன்றும் பக்கத்து கிரகத்துல இருந்து உங்க ஊருக்கு வரல, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கூடங்குடி பட்டணம் கிறிஸ்டியானத்துல இருந்துதான் வந்திருக்கிறேன். புதுசா யாராவது வந்து நின்னாங்கன்னா நம்மளோட வழக்கம் என்ன தெரியுமா? அப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படி தூண்டு அவரை நோண்டுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னை அப்படி பார்க்காதீங்க, நானும் இதே டயசிஸ்ல தான் சபை ஊழியராக பணி செய்கின்றேன். அதனால கொஞ்சம் அப்படி சிரிச்சாப்புல என்ன செய்யுங்க, இருங்க. நானும் இருந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன செய்வேன், உற்சாகமா உங்களோட பேசுவேன். உங்களோட பேசுறது நான் கண்டிப்பா கிடையாது. நீங்க ஜோம் பண்ணி இருந்தீங்கன்னா உங்க ஐயா கண்டிப்பா நல்லா ஜோம் பண்ணி இருப்பாங்க, நானும் ஜோம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் தான் உங்க கூட பேச போறாரு. இன்றைக்கு பஜனை ஊழியம் என்றவுடன் ஏதோ சிரிப்போம் அதோடு முடித்து விடுவோம் என்பதல்ல. இந்த பஜனை ஊழியத்தின் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு பேச போகின்றார். இந்த பஜனை ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு படமாக காண்பிக்க இருக்கின்றார். இந்த பஜனை ஊழியத்தின் மூலமாக ஒரு அர்ப்பணத்தை நீங்கள் செய்தல வேண்டும். ஒரு கல்யாண வீடு இருந்துச்சு. கல்யாண வீடுனாலே நமக்குலாம் ரொம்ப சந்தோஷம், அப்படிதானே? மே மாதத்துல சொல்லவே வேண்டாம். 30 நாளும் போட்ட அங்கி யாரும் கலத்த முடியாது, ஐயர்வாடும் உதவியாக நினைச்ச முடியாது, கலத்த முடியாத அளவுக்கு ஐயா பந்தக்கால் நட்டணும் வாங்க, ஐயா அரிசி அளக்கணும் வாங்க, ஐயா மாப்பிள்ளை வந்துட்டாங்க வாங்க, ஐயா பொண்ணு வந்துட்டாங்க வாங்க. ஐயர்வாடு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான், அப்படிதானே? காலையில கல்யாண வீட்டு சாப்பாடு, மத்தியான பக்கத்து தெருவில் ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு, நைட்டான பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு. இப்படி மே மாசம் அப்படின்னாலே இந்த லெந்து காலத்துல எல்லாரும் அடக்கிக்கிட்டு இருப்பாங்க. சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, தலையில பூ கூட வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த லெந்து காலம் முடிகிறதே முடியுது. எல்லாத்துக்கும் சேர்த்து பிடிச்சா போல எல்லா மட்டனையும் எல்லா சிக்கனையும் இந்த ஒரே மாசத்துல தின்னு தீத்துறதா. இப்படி ஒரு கல்யாண வீடு இருந்துச்சுங்க. அந்த கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வந்து எங்க இருந்து வரணும், சென்னையில இருந்து வர வேண்டியது. அவ சென்னையில இருந்து மாப்பிள்ளை வர்றதுக்காக மாப்பிள்ளை வந்தாலே நல்லா என்ன செய்வாங்க, வெடியெல்லாம் வச்சு வரவேற்பாங்க. அந்த மாப்பிள்ளையும் தூத்துக்குடியில இறங்கின உடனே நல்ல சத்தம், பூமியை அதிர அளவுக்கு சத்தம் கேட்கணும்ட்டு நல்லா ட்ரம்ஸ் பேண்ட் செட் எல்லாம் ஒரு 30 பேர் லைனா நிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை சென்னையில இருந்து கிளம்பி வந்தாச்சு. சரியாக 10:30 ஆராதனை. நம்ம ஊர் வழக்கப்படி 10:30 டான்ட்டு வரவே மாட்டோம். 10:30 தான் நம்ம மாப்பிள்ளை ஊருக்குள்ள வராப்புல. இப்போ வீட்டுக்கு போறாப்புல. வீட்டுக்கு போன உடனே அங்க நல்ல அழகான செயினை போடுறாங்க. மணி 10:40 ஆயிட்டு.
ஐயர்வாள் சர்ச்சில் காத்திருக்காப்புல. மாப்பிள்ளை இப்பதான் இட்லி சாப்பிட போறாப்புல. ஒரு வழியா இட்லியை சாப்பிட்டாச்சு. ட்ரம்ஸ் சூப்பரா வாசிக்க மணமகன் ஒரு பக்கம் வராங்க. மணமகன் விட்டார நான் அடுத்து எழுதுவேன். அடுத்து இப்போ கொஞ்சம் வழக்கம் மாறிடுச்சு. மணமகன் முன்னாடி ஒரு கார்ல, மணமகள் பின்னாடி ஒரு கார்ல. செலவுல அதெல்லாம் கிடையாது. அது எதுக்கு 2 காரு எல்லாம் அதான் என்ன செய்தாச்சு, கையை பிடிச்சாச்சுலாம் சொல்லி 2 பேரும் ஒரே கார்ல வாங்க. அப்படி எல்லாரும் வந்துடுறாங்க. மாப்பிள்ளை உள்ள வந்தாச்சு, பொண்ணு உள்ள வந்தாச்சு. ஐயர்வாளும் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு வழியா ஜோம் பண்ணி கல்யாணத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்? ஏதேனில் ஆதிமனம் முதலாவது பாட்டு அழகா பாடுறாங்க. ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறா இருக்குமே. ஐயர்வாள் அழகா பாடுறாங்க. பின்னாடி பாடகர்களும் சூப்பரா பாடுறாங்க. கல்யாணம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்த பாட்டும் பாட போறாங்க. புத்தி கேட்டால அன்பில் வாழி பாடுகின்ற பாடல். ஐயா கேட்கிறாங்க மாப்பிள்ளை பார்த்து, ஏப்பா உங்க அப்பாட்ட தாலியை கொண்டு வந்து தர சொல்லுங்க. நம்ம ஆல்டர்ல போய் என்ன செய்யணும், ஜோமணி கொண்டு வந்து தரணும், அப்பதான் நீ தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாப்பிள்ளை அப்படி அப்பா பக்கம் திரும்புறாங்க. இந்த அப்பா அப்படி அம்மா பக்கம் திரும்புறாங்க. இந்த அம்மாவோட தங்கச்சிய பாக்குறாங்க. எப்படி அந்த வீட்டுல வச்சு நான் உன் கையில ஒண்ணு கொடுத்தேன்ல, அதை எங்க வச்சிருக்கான்ட்டு கேட்கிறாங்க. உடனே அந்த அக்கா, அந்த அம்மாவுடைய தங்கச்சி பேரு ராணி. உடனே ராணி அக்கா சொன்னாங்க, எக்கா நான் சென்னையில இருக்கும் போதே அந்த பெட்டியை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதை வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டியை புஷ்பா கேட்ட கொடுத்தேன். ஏன் புஷ்பம் தெரியல, புஷ்பம் எங்க இருக்கா? அந்த புஷ்பாக்கா வராங்க. குடிச்சிட்டு இந்த டீ அப்படியே வச்சுட்டு ஓடி வராங்க. என்ன எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க கேட்ட உடனே, எக்கா உங்க கையில அந்த ஒரு பெட்டி தந்தேல சூட்கேஸ், அதை நீ உள்ள வைக்க சொன்னான்னு சொல்லி நான் என்ன செய்யிட்டேன், சென்னையில உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேனே. ஆக தாலி பெட்டிக்குள்ள இருக்கு, பெட்டி சென்னையில இருக்கு. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமா இருக்குது. இவ்வளவு லென்த்தியா எதுக்கு இப்படி ஒரு கதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மள பல பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். அழகா சேலை கட்டுறோம், அழகா பேண்ட் சேட்டை போடுறோம், பைபிளை அழகா தூக்கிட்டு வரோம். ஆனா அந்த பைபிளை திறந்து வாசிக்கிற மாதிரி தெரியல. ஆலயத்துக்கு வந்துடுறோம், 8:30 ஆராதனை, 9:30 அடிச்சு பேண்டு வந்துடுறோம். ஆராதனை டைம் 2 மணிக்கு நமக்கே தெரியல. இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் முக்கியமான ஏதோ ஒன்றை மறந்ததினால் இன்னும் பல இடங்கள்ல வளர்ச்சி அடையாமல் காணப்படுகிறது. ஐயர்வாள் மணிக்கணக்கா செய்தியில பிரசங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மாட்கள் அழகா தூக்கம் வந்துட்டு தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டரால முடியாத நம்ம ஐயர்வாளால முடியும். என்ன தெரியுமா, எனக்கு தூக்கம் வரலன்னு ஒரு பாட்டியம்மா டாக்டர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அந்த டாக்டர் இருந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்க்கிறாரு. அந்த பாட்டியம்மாவுக்கு தூக்கமே வரல. ஆனா நம்ம ஐயர்வாள், நான் உங்க ஐயாவை சொல்லல, நம்ம ஐயர்வாள்கள் நாங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அம்மா மாரும் ஒவ்வொரு தூண்ல இருந்து அழகான கோட்டை விடுறாங்க. அந்த கோட்டை சத்துல தேவதூதர்கள் இன்பமா பார்க்கிறாங்க. டாக்டரால முடியாதெல்லாம் எனக்கு ஐயர்வாள் என்ன செய்யறாங்க. அதனாலதான் சரி, இப்ப ஏதாவது பஜனை கூட்டங்கள் வச்சாலாச்சு நம்ம ஆட்கள் வருவாங்கன்னு பார்த்தா, அப்படியே மேலே சாத்தாங்குளத்துல இன்னும் சேர்கள்லாம் எம்டியா இருக்கு. இன்னும் கனவான்கள் மகிழ்ந்தர இருக்கிறாங்க. நம்முடைய ஐயா அந்தோணி பாக்கி செல்வன் ஐயா அவர்கள் பண்ணை விலையில் இருக்கும்பொழுது என்னுடைய நண்பர் விஜய் மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அவங்களும் இப்போ குருத்துவ ஊழியத்தில் குருவானவராக இருக்கின்றார்கள். வட்டக்கோயில் ஆலயத்தில் இருக்கிறாங்க. அவர்களும் இவர்களும் பண்ண விலையில இணைபுரியாத குருவானவர்கள். நீங்க பங்களாவோ, இவங்க பங்களால இருந்தாங்க, அவங்க இன்னொரு பங்களால இருந்தாங்க. ஆக பண்ணை விலையை அசத்தி கொண்டிருந்த 2 பேர், இந்த ஐயா அந்த ஐயா. அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு தோழமை, ஒரு நட்பு, ஒரு அன்பு உண்டு. இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பு தொடர்ந்து கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவரை சோதரிக்கின்றேன்.
உங்களுக்கு வந்திருக்கிற ஐயா நல்ல துடிப்பான ஐயா, அவங்க அங்கேயே போட்டா நல்ல எடுப்பான ஐயா. அது மாத்திரம் இல்ல, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிப்பான ஐயா. ஐயாவை நான் மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். அவர்கள் ஊழியம் மிக சிறப்பாக இன்னும் வளர, அவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் சிறப்பான தாளந்துகளை கொடுத்து பல உயரங்களை எட்ட ஒரு சிறிய ஊழியக்காரனாக நான் அவர்களை உங்கள் சபைக்காக வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாம் இந்த பஜனை ஊழியத்திற்குள்ளாக பஜனை வார்த்தைக்குள்ளாக செல்ல போகின்றோம். பஜனை என்றாலே என்ன இருக்கும்? ஒரு சரித்திரம், அப்படிதானே? சரித்திரம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? எங்க அதாவது நாங்க இந்த பஜனை ஊழியத்துக்குன்னு கிடையாது, எங்க பிரசங்கம் பண்ண போனாலும் எங்களுக்கு என்னன்னா, வயசுல நாங்க உங்களை விட சின்னவங்களா, ஆனாலும் ஊழியோண்டு வந்துச்சுன்னா, செய்தி கொடுக்கிற வந்துட்டா நாங்க எல்லாம் வாத்தியார், நீங்க எல்லாம் யாரு? மாணவர்கள். நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாட்டி நீங்க எல்லாம் யாரு? மாணவர்கள். உங்களை நிறைய பேர் வயசுல கூட்டுவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க எல்லாரும் வயசுல குறைஞ்சவங்க. நான் யாரு? வயசுல குறைஞ்சவங்க இருந்தாலும் இப்ப யாரு? வயசுல. அதனால கம்பு மட்டும் வைக்கல, மற்றபடி நான் யாரு? வாத்தியார். நீங்களாம் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்ன நடக்கணும்? நான் எந்த கேள்வியை கேட்டாலும் மைக்குல குளக்கண்ணை வச்சிருக்கிற மாதிரி அப்படியே இருக்காம கேள்விகளுக்கு தான்ட்டு பதில சொல்லணும். உங்களுக்காக சில பரிசுகளை வச்சிருக்கிறேன், அப்படியே கொண்டு போற நான் யூஸ் பண்ணிடுவேன். அதனால நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்காக கிடைக்கும். ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நான் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். அதிசயபுரத்திலிருந்து அதிசயமாய் வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரன் ஒரு பயங்கரமான ஊழியக்காரர். ஐயாவுக்கு தெரியலன்னு அவங்களுக்கு இப்போ இந்த அப்படிதானே? ஆமாம். அந்த அக்காவுடைய சகோதரன் வந்து எனக்கு நல்ல ஒரு வேண்டப்பட்ட ஊழியக்காரர் ரூபன் இம்மானுவேல் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் வெள்ளாளர் விலையை வெள்ளையடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர்களுக்காக அவர்கள் குடும்பத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அதே மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான ஆட்கள் இருப்பீங்க. யாருக்கு ஆன்சர் தெரியுமோ டக்குன்னு நினைச்சீங்க, கையை தூக்கி நினைச்சீங்க, பதில சொல்லுங்க. உங்களுக்கான சிறப்பு பரிசை ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். முதலாவது கேள்வி, பவுலால் உயிரோடு எழுப்பப்பட்ட மனிதன் யார்? அந்த பாப்பா அழகா வந்து பரிசு வாங்கிட்டு போறீங்களா? நல்ல ஒரு இசை வாசிங்க, ஐயா அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். சாத்தான் குலத்திலே ஆலயம் பேர் என்னது? கிறிஸ்து ஆலயமா? கிறிஸ்துவின் ஆலயத்திலே சரித்திரம் கற்றுக்கொண்டு புது சரித்திரம் படைத்திடுவோம். சாத்தான் குலத்திலே கிறிஸ்துவின் ஆலயத்திலே சரித்திரம் கற்றுக்கொண்டு சரித்திரம் படைத்திடுவோம். பாட்டுக்கு மியூசிக் தெரிஞ்சா கொஞ்சம் கை தட்டுங்க. பெரியவரை கனவுள்ளோரே பஜனைக்கு வந்திடுங்க. பெரியவரே கனவுள்ளோரே பஜனைக்கு வந்திடுங்க. சோர்வுகளும் கலக்கங்களும் நீங்க பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்திடவே அசராம தூங்காம கேட்டிடுங்க. அசராம தூங்காம கேட்டிடுங்க. கிறிஸ்துவின் ஆலயத்திலே சரித்திரம் கற்றுக்கொண்டு சரித்திரம் படைத்திடுவோம். பிள்ளைகளை வாலிபரை ஆலய தலைவர்களே
இளம் கற்றை கொண்டு ஒரு சரித்திரம் படைத்திடுவோம், சரித்திரம் படைத்திடுவோம். இன்றைக்கு சரித்திரத்தில் பார்க்க இருக்கின்ற நபரை பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், நற்செய்தி புத்தகத்தில் பார்க்க முடியும், நிருபங்களிலும் அவர் பெயரை பார்க்க முடியும். கலாச்சாரம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கலாச்சாரம் மாறுகிறது. அன்றைய நாட்களில் சுடிதார் போட்டாலும் அதற்கென்று ஒரு நாகரிகமான ஒரு பேண்ட் அந்த நாட்களில் உண்டு. ஆனா இந்த லெகின்ஸ் கலாச்சாரம் என்று வருவது சபைகளுக்குள் அநேக குருவானவர்கள் எச்சரித்தாலும் இன்றைக்கும் நாங்க ஏன் லெகின்ஸ் போடக்கூடாது, இந்த ஐயவாள் ஏன் இப்படி பேசுறாரு, இப்படிப்பட்ட பேசுகின்ற வாலிபர்கள் சபைகளுக்குள் எழும்பும் அளவிற்கு கலாச்சாரம் மாறுகின்றது. திருமணம் ஆயினால் கண்டிப்பா புடவையோடு தான் ஆலயத்திற்கு வந்தார்கள் என்கின்ற ஒரு காலம் மாறி, நாங்க சுடிதார் போட்டா என்ன, ஜீன்ஸ் பேண்ட் போட்டா இவருக்கு என்ன என்று கேட்கிற அளவிற்கு கலாச்சாரம் மாறிவிட்டது. பசங்க பேண்ட் போட்டா அதுல 4 இடத்துல கிழிஞ்சிருக்கு, எப்ப வேற பேண்ட் வாங்குறதுக்கு காசு தரட்டான்னு கேட்டா இதுதான் ஃபேஷன் சொல்லுறாங்க. பசங்க தான் கிழிச்சு போடுறாங்கன்னு பார்த்தா பிள்ளைங்களுக்கு 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு, என்னமா கிழிஞ்சிருக்குன்ட்டு நம்ம தெரியாதனமா சொல்லிட்டோம்னா இதுதான் ஐயா ஃபேஷன் பேசுறாங்க. கலாச்சாரம் மாறுகிறது, ஆட்சிகளும் மாறுகிறது, ஆனால் ஆண்டவரோ மாறவில்லை, ஆண்டவரின் வழிகளும் மாறவில்லை. இந்த மாறாத ஆண்டவரின் மாறாத வழிகளில் மாறாமல் இருந்த ஒருவரின் சரித்திரத்தை தான் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மாறாத ஆண்டவர், மாறாத வழிகள், அதை மாறாமல் அன்று பற்றி கொண்டிருந்தவரின் சரித்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். சிந்தனைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், அதே மாறாத ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். ஆனால் அவருடைய வழிகளும் மாறாமல் இருக்கிறது. இன்று அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய வழிகளை விட்டு மாறாமல் இருக்கின்றோமா? இந்த சிந்தனையோடு, இந்த கேள்வியோடு இந்த நாளின் இந்த சரித்திரத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே கிறிஸ்தியனான எலியா என்ற ஒரு தீர்க்கரும் வாழ்ந்து வந்தாரே. தேவனது வார்த்தை சொன்னாரே. இளைய குடிகளே என்ற ஒரு கட்டியிருந்த
சொன்னாரே. கேட்டவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு இந்த நாளிலும் இந்த எலியாவின் சரித்திரத்தை பார்க்கின்ற நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மாறாத ஆண்டவரின் என்னது மாறாத வழிகள். அதுல நின்ற ஒருத்தருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். நம்ம அதுல நிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மாறாத ஆண்டவரின் மாறாத வழிகள், அதுல நின்ற ஒருவரின் சரித்திரத்தை பார்க்கின்றோம். நம்ம அதுல நிக்கிறோமா இல்லையான்ட்டு சோதித்து பார்க்கிறோம். இதுதான் இந்த பஜனை. ஏதோ வந்தோம், பல கதைகளை கேட்டோண்டு போகக்கூடாது. முடியும் போது மாறாத ஆண்டவரின் மாறாத வழியில நான் நிற்கிறேனா. இன்னைக்கு பல வேளைகளை நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் எதையாவது பிரசங்கம் பண்ணினேன்னா அவன் அந்த வழியில இல்ல, இவன் இந்த வழியில இல்ல, இந்த பக்கத்து வீட்டுக்காரி அந்த வழியில இல்ல, இந்த எய்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த வழியில இல்ல. இது நமக்கு தேவையே இல்லை. சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நான் எப்படி இருக்கின்றேன், என் வாழ்வு எப்படி இருக்கிறது, இதை சோதித்து பார்ப்பதே இந்த பஜனைக்கு உத்தமமான காரியம். கிறிஸ்துவுக்கு முன்பாக கிமு 9ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் அது ராஜாக்களின் காலமாக இருந்தது. ஆதியிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கின்றார். அவர்களோ பாவத்தில் விழுகின்றனர். ஆண்டவர் தமக்கென்று பிரியமான முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தமக்கு பிரியமான ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த நபரை குடும்பமாக்குகின்றார். அவரிலிருந்து குடும்பமான அந்த சந்ததியிலிருந்து ஒரு தேசத்தை அவர் என்ன செய்கின்றார், உண்டாக்குகின்றார். அந்த தேசத்தை, அதில் உள்ள தமது பிள்ளைகளை அவருக்கென்று வாழும்படியாக அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். அவர்களுக்கு அவருடைய வழியை அவர் பல விதங்களில் போதிக்கின்றார். நியாயாதிபதிகள் வந்தாங்க, ராஜாக்கள் எழும்பினாங்க, தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா ஒருத்தர் பேச்சையும் நம்ம மக்கள் கேட்கவே இல்லை. அப்போ அந்த ராஜாக்களுடைய காலத்துல ஆண்டவர் அந்த ராஜாக்களும் தங்களுடைய தேவனுடைய வழியை பின்பற்றாமல் சென்ற பொழுது அவர் சில தீர்க்கர்களை எழுப்பினார். அதில் ஒரு தீர்க்கன் தான் இந்த எலியா என்கின்ற தீர்க்கன். கிமு 900ஆம் ஆண்டு அது முதல் கிமு 801ஆம் ஆண்டு வரை ஆகாப் ராஜா வாழ்ந்தார். இஸ்ரவேலுடைய ராஜா உம்ரி, அவருடைய குமாரனாகிய ஆகாப். இந்த உம்ரி ஒரு ராஜாவாக இருந்தார். அவருடைய குமாரன் ஆகாப் அவர் ஒரு ராஜாவாக இருந்தார். இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? ஆகாப் ராஜாவுடைய காலத்துல இருக்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு அன்பாய் கேட்டு கொள்ளுகிறேன். இப்ப யாருடைய ஆட்சியில் நம்ம இருக்கிறோம்? ஆமா, நல்ல வேளை யாரும் மோடியுடைய ஆட்சியில் இருக்கேன்னு சொல்லல. சரியா? நம்ம எல்லாரும் இப்ப எந்த ராஜாவுக்கு கீழே வந்துட்டோம்? ஆகாப் ராஜாவுக்கு கீழே வந்துட்டோம். இப்படி இருக்கும் பொழுது அங்கு ஒரு தீர்க்கதரிசி தோன்றுகின்றார். அவர் பெயர் எலியா. அவர் திஸ்பியனாய் ஒரு ஊழியத்தில் இருக்கின்றார். அங்கிருந்து அவர் கீலேயாத்தில் வந்து வாசம் செய்கின்றார். கீலேயாத் என்று சொன்னவுடன் ஏதாவது அங்குள்ள ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியுதா? பிசின் தைலம். சரி, நிறைய பேர் சொல்லிட்டீங்க, யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால பரிசு கிடையாது. சரியா? பரிசு ஏற்கனவே பெற்றவர்கள் தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம் சொல்ல. நீங்க அப்படியே அமைதியா இருங்க. ஆன்சர் தெரிஞ்சாலும் யாருமே சொல்லலைன்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆப்ஷன் கொடுக்கப்படும். வேற எல்லாத்தையும் ஒரே பிரைஸ் ஒரே ஆள் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரை விட்டு போகும்போது யாராச்சும் ஒருத்தர் கல் எடுத்து பார்த்து என் கார்ல கரெக்டா அடிச்சிடக்கூடாது, இவன் வந்து ஒரே ஆளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. நீங்கள் முந்திக் கொண்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ அந்த எலியாவுடைய பகுதி திஸ்பி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த திஸ்பி அப்படிங்கிற ஊர்ல இருந்த அவர் கீலேயாத் பகுதிகளே அவர் வந்து வாசம் செய்கின்றார். அந்த கீலேயாத்தில் வாசம் செய்கிற அந்த எலியாவுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா
அவருடைய பெயர்ல 2 பெயர்கள் இருக்கிறது. ஒரு பெயர் அதற்குள்ளாக 2 அர்த்தங்கள் இருக்கிறது. என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த பெயரை 2ஆ உடைக்கணும். முதல் பகுதி எல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க ஓடி போய் வீட்டுல உள்ள எள்ளிட்ட பார்த்துக்கிட்டு வந்துடாதீங்க. நான் சொல்ற எள்ளு வேற எள்ளு. அடுத்தது யா அப்படிங்கிற அந்த யாவை தனியாக பிரிக்கின்றோம். இங்க உள்ள ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் நல்லா தெரியும். எல் என்பது யாரை குறிக்கிறது? எலோகிம் அப்படிங்கிற கடவுளை குறிக்கிறது. யா என்பது யாவே அப்படிங்கிற தேவனை குறிக்கிறது. அப்போ அந்த கடவுள் யார் என்றால் நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் தான் எங்களுக்கு கர்த்தராக எங்களை ஆண்டு நடத்துகிறவராக இருக்கின்றார் என்பதை உணர்த்தும் ஒரு பெயர் தான் எனது எலியா. எலியா என்றால் யெகோவா என் கடவுள் என்பது அதனுடைய அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த எலியா ஆகாப் என்ற மன்னனுடைய காலத்திலே அவர் வாழ்ந்து வருகின்றார். அவருடைய வயது அங்கே சரியாக குறிப்பிடப்படவில்லை. அவர் இளைஞரான் தெரியாது, அவர் ரொம்ப வயசானவரான் தெரியாது, அவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனா அவரை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் சும்மா ஒருத்தரை பிடிச்சு எழுத முடியாது, தீர்க்கதரிசியை மாற்ற முடியாது. தீர்க்கதரிசி என்பவர்களுக்கு 3 பண்புகள் இருக்க வேண்டும். முதலாவது பண்பு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா ஆதாம தாண்டி பாவம் உலகத்துக்குள்ள வந்திருக்கவே செய்யாது. இந்த எலியா கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். 2வது பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகளின் பண்புகளில் 2வது முழுமையான அர்ப்பணம் இருக்க வேண்டும். இந்த எலியா என்ற தீர்க்கன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருந்தான். ஆகினால் இவர் தீர்க்கதரிசியாக தேவ பணியை செய்தார். 3வது பண்பு, அவன் ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக மாத்திரம் இருக்கவில்லை, முழுமையான அர்ப்பணித்தோடு மாத்திரம் இருக்கவில்லை, எந்த காரியத்தையும் சொல்லுகின்ற துணிவோடு இருந்து வந்தார். அந்த துணிவு இல்லை என்றால் யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள்ளத்தான் இருக்க வேண்டும். நாத்தான்வேல் அந்த துணிவு இருந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே ராஜா செய்த தப்பை, ராஜாவே நீ செய்தது தவறு என்று சொல்லும் அளவிற்கு அவர் என்ன செய்தார்? துணிவோடு அவர் காணப்பட்டார். ஆகையினாலே இன்று வந்திருக்கின்ற நாம் இந்த இடத்திலே இப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் உள்ள அர்ப்பணம் நிறைந்த துணிவு நிறைந்த ஒரு தீர்க்கதரிசியுடைய வரலாற்றை நாம் சிந்திக்கின்றோம். இந்த எலியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அந்த எலியாவுடைய வார்த்தை இப்படியாக அங்கே போனது. அவர்கள் போய் நிற்கிறாரு ராஜாக்கு முன்னாடி. அரண்மனையில எல்லாரும் நிற்கிறாங்க. அமைச்சர்கள் எல்லாரும் குடு 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 பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கின்றார். இந்த எலியா போய் ராஜா முன்னாடி நிற்கிறாரு. உங்களை போய் திடீர்னு நம்ம பிரதம மந்திரிட்ட போய் சொல்லுங்க, பாகிஸ்தான்காரே அணுகுண்ட போட்டு இந்தியா நினைச்ச போறான், அழிக்க போறான். யாராவது போய் சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவீங்களா? வாலி பசங்க அழகா உட்கார்ந்து இருக்காங்க. சொல்லிடுவீங்களா தம்பி? சொல்லிடுவீங்களா? சரி ரைட், நம்ம அழகா என்ன செய்வோம், சொல்லிடுவோம். அந்த எலியா ஆண்டவர் சொன்னதை அப்படியே நேரா போய் நிற்கின்றார். அவர் சொல்லுகின்றார் ராஜாவிடம், ராஜாவே அடுத்த சில ஆண்டுகளுக்கு தேசத்துல மழை பெய்யாது, தேசத்துல பணிய பார்க்க முடியாது, இந்த தேசத்துல பஞ்சம் வரப்போது, ஆயத்தமா இருந்துக்கோங்க. அந்த பஞ்சத்துக்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஆனா அந்த பஞ்சத்தின் மத்தியிலே ஆண்டவர் எலியாவை சிறப்பாக போஷித்தார். நீங்களும் நானும் தேவ பிள்ளையாக இருக்கும் போது கர்த்தர் அனுமதிக்கிற எந்த தீங்கும் பக்கத்துல வரும், பக்கத்து வீட்டுக்கு வரும், நம்மளை என்ன செய்யாது, அது அணுகாது. கடும் பஞ்சத்தில் எலியாவை தேவன் தம் படைப்பினால் போஷித்து நடத்தினாரே. கடும் பஞ்சத்தில் எலியாவை தேவன் தம் படைப்பினால் போஷித்து நடத்தினாரே. கடும் பஞ்சத்தில் எலியாவை தேவன் தம் படைப்பினால் போஷித்து நடத்தினாரே. காடும் வந்தது, பனியும் தந்தது, அங்கே பனி இல்லை, மழை இல்லை, எருள் இல்லை,
வாழ்க்கையில் நமக்கு முன்பாக உலகம் சொல்லலாம், இவங்கிட்ட அது இல்லை, இவங்கிட்ட இது இல்லை, உன்கிட்ட ஒரு திறமையும் இல்லை, உன்னால முன்னாடி வாழவே முடியாது. இது உலகம் சொல்லுகின்ற வார்த்தை. ஆனால் வேதத்தை வாசிக்கிற நபர்களுக்கு, முழங்கால் படித்து ஜெபிக்கிற நபர்களுக்கு, இந்த பரிசுத்த ஆலயத்தை தேடுகிற நபர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதலாவது நான் முன்வைக்கின்ற வார்த்தை, எலியா கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதற்கு கீழ்ப்படிந்தார், அதன்படி நடந்தார், அவரை ஆண்டவர் போஷித்தார். ஒரு ஐயர்வாளு ஒருத்தங்க வீட்டுக்கு ஜோமனை போனாங்க. அந்த வீடு கொஞ்சம் நல்ல பணக்கார வீடு. உடனே ஐயா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்தாங்க, ஒரு நல்ல பாயாசத்தை ரெடி பண்ணி அந்த பாயாசத்தை அழகான ஒரு வெள்ளி ஸ்பூன்ல, வெள்ளி குண்டால அதை கொண்டு வந்தாங்க. பொதுவா ஐயர்வாள் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா இல்லாத சுகர் பிரஷர்ல என்ன செய்யறது வந்துடுது. ஏன்? அப்பதான் ஒரு வீட்டில் என்ன செய்திருப்போம், அழகான ஒரு போண்டா கொடுத்துருப்பாங்க, நல்லா கூலா குடிச்சிருப்போம். பக்கத்து வீட்டுக்கு போனால் காப்பியை குடிக்காம நினைச்ச மாட்டாங்க, விட மாட்டாங்க. ரெண்டும் கருப்பு கலர்ல தான் இருக்கும். ஆனா நினைச்ச முடியாது, ஒன்று கூலானது, இன்னொன்று சூடானது. அடுத்தது வீட்டில் வந்து நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். இப்படி இருக்கும் பொழுது அங்கே அந்த குருவானவர் அந்த வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். அழகான பாயாசத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இதற்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியாக போன 5 வீட்லையும் ஒண்ணுமே கொடுக்கல. எப்படியாவது சரி நல்ல ஒரு பாயாசத்தை கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு தெம்பு அடுத்த வீட்டில் போய் நினைச்சுவோம் ஜோமனுன்னு சொல்லிட்டு ஐயாவை உட்கார்ந்துருக்காங்க. உபதேசியார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. உபதேசியார்களான எங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, ஐயா குடின்னு சொன்னா குடிக்கணும், குடிக்காதன்னு சொன்னாலும் குடிக்கணும், இல்லை நான் வீட்டுக்காரங்க சும்மா விட மாட்டாங்க. அவரு பார்க்கிறாரு, அவருக்கு பிடிக்காத பாயாசம், வேற வழி இல்லை, ஐயா எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிட்டாங்க. குடிச்சுதான் ஆகணும். ஒரு வழியா 2 பேரும் குடிச்சு முடிச்சுட்டாங்க. வீட்டை காலி பண்ணி அடுத்த வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த சண்டே ஆகாத வரைக்கும் போயாச்சு. வீட்டுல ஒரு சண்டை நடக்குது. ஐயா குடிச்சிட்டு வச்ச ஸ்பூனை காணல. இந்த ஐயர்வாளுக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியில இல்ல உங்களை சொல்லல. அந்த ஐயர்வாள், அது எந்த ஐயர்வாளுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஐயர்வாளுக்கு ரொம்ப கொழுப்புன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல அந்த அம்மா ஒரு பக்கம் ஆடுறாங்க, அந்த ஐயா ஒரு பக்கம் ஆடுறாங்க. அவர் குடிச்சா பாயாசத்தை குடிச்சு வச்சுட்டு போடுங்க. இதுக்கு தான் அந்த வீட்டையே சொல்றாங்க, சாதாரண ஸ்பூனு 20 ரூபா ஸ்பூனை வாங்கி தந்தேன், நீ அதை கொடுத்துருந்தா அவர் பேசாம போயிருப்பாரு, நீ வீட்டுல இருக்க வெள்ளி ஸ்பூனெல்லாம் வைக்கணும்னு சொல்லி வச்சாலாம். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அவர் இப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு எங்க தெரியும். இப்படி அந்த வீட்டையாவும் வீட்டம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஐயா மீண்டும் அடுத்த மாசம் அந்த வீட்டுக்கு ஜோமனை வராங்க. இந்த ஐயாவுக்கு ஒரு பக்கம் ஆத்திரம், அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஆத்திரம். எப்படியாவது அந்த ஐயாட்ட கேட்கணும்னு நினைக்காங்க. ஆனா அங்கி போட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட எப்படி கேட்க முடியாம, சொல்ல முடியாம, மெல்ல முடியாம நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டுல இவங்க சண்டையை பார்த்துட்டு இருந்த குட்டி பையன் குடுகுடுன்னு ஐயா கிட்ட வந்தான். ஐயா, உங்களால எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை, நீங்க எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போங்க. உடனே ஐயாவுக்கு ரொம்ப காலமா இப்பெல்லாம் வந்து என்ன செய்யறது இல்லைன்னா, சண்டை வந்து ஐயாவோட பேச்சை கேட்கறதே கிடையாது. 3 நாட்கள்ல ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஐயா வருவாங்க, ஐயா சொன்னாங்கன்னு அடுத்தது பதிலே கிடையாது. ஐயா சொல்றாங்களா பேச்ச கேளு. இன்னைக்கு ஐயா வந்தாங்கன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ஐயான்ட்டு சொல்லுற காலத்துல நாங்க ஊழியம் செய்கிறோம். கடவுளைய ஒரு வாடமா வச்சுட்டு இன்னைக்கு குடும்பங்கள் கிடக்குது. இப்படி இருக்கும் அந்த குட்டி பையன் சொல்றான், ஐயா போன மாசம் நீங்க வந்தீங்களா? ஆமா வந்தேன், நல்லா இருந்தீங்க, வீடு சூப்பரா இருந்துச்சு, பாயாசம் கூட கொடுத்தீங்க. ஆமா ஐயா, அந்த பாயாசத்துல தான் பிரச்சனை. அந்த பாயாசத்துல என்னப்பா பிரச்சனை? எதுவும் கலந்து வச்சிட்டீங்களா? இல்லையா, அந்த பாயாசத்தை நாங்க ஒரு ஸ்பூன்ல தந்தோம்ல, அந்த ஸ்பூனு சாதாரண ஸ்பூனு கிடையாது, வெள்ளியில ஸ்பூனு. எங்க அப்பா அம்மா கல்யாண நாளைக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணது. ஐயர்வாள் வந்துட்டு என் ஆசையா தந்தாங்க. நீங்க எதுக்கையா உங்க வீட்டுக்கு கொண்டு போனீங்க? இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? அதை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த பையன் சொல்ல இந்த ஐயர்வாள் அப்படியே யோசிக்கிறார். இப்ப அந்த ஐயர்வாள் சொன்னாரு, அந்த பொருளை, அந்த ஸ்பூனை உங்க வீட்டுல தான் நான் வச்சிருக்கிறேன், நீங்க இன்னும் அதை கண்டுபிடிக்கலையா? உடனே அந்த ஐயா பாக்குறாங்க, இந்த வீட்லயா? ஐயா, இந்த டேபிள் மேட் எல்லாத்தையும் இழுத்து போட்டு என்ன செய்தாச்சு, தேடியாச்சு.
வீட்டுக்குள்ள இருக்க அடுப்பாங்கிற புல்லா நாங்க என்ன செய்யாச்சு தேடியாச்சு, எங்கேயும் கிடையாதுயா. உடனே அந்த ஐயா சொன்னாங்க, நீங்க அதை தேடுனீங்களே, கிச்சன்ல தேடுனீங்களே, டேபிள்ல தேடுனீங்களே, உங்க பைபிள தேடுங்க பாத்தீங்களா? அதை எங்க நாங்க திறந்தோம். இன்றைக்கு பல கிறிஸ்தவ வீடுகள்ல இந்த பரிசுத்த வேதாகமம் ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது மாத்திரம் ஆயுதமாக பயன்படுகிறது. தூக்கம் வரலனா தலையணைக்கு பதிலாக தூக்க தலையணையாக பயன்படுகிறது. ஆனா வாசிக்கிறதுக்கு அதை திறக்கல, படிக்கிறதுக்கு அதை திறக்கல. முன்னாடி காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும் போது 91 சங்கீதத்தை படிச்சிருக்கணும், 121 சங்கீதத்தை படிச்சிருக்கணும், 23 சங்கீதத்தை படிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட எப்ப இந்த சத்திய வசனத்தை படிச்சியான்னு கேட்டா அவன் தள்ள தூக்கிட்டு நம்மளை ஏறி பார்க்கிறான். நம்ம அதை கேட்கறதுக்கே பலமுறை யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை இந்த வேளையிலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். எலியா கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தார். அவரை காகத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? போஷித்தார். காகத்தின் மூலமாக ஆண்டவர் போஷித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக நடத்த அவர் விரும்புகின்றார். ஆனால் நீங்களும் நானும் அவர் தந்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தை, அவர் தந்திருக்கின்ற வார்த்தையை சிந்திக்க வாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் எடுத்து வாசிச்சீங்க காலையில? தயவு செய்து கையை தூக்க வேண்டாம். உங்க மனசுக்குள்ளேயே நீங்க கையை தூக்கி பாருங்க. இன்னைக்கு பல வேளைகள்ல வேதாகமம் வாசிக்கிறது நம்ம மறந்துடுறோம், வேதாகமத்தை படிக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம், வேதாகம தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் இந்த எலியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே அவர் காகத்தின் மூலமாக போஷிக்கப்பட்டார். அந்த கேரித் ஆற்றங்கரையிலே அவர் அந்த தண்ணீரை பருகி வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை இப்படியாக ஆசீர்வாதமாக இருந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஆற்று நீர் அது குறைந்து போனது. அந்த கேரித் ஆற்று தண்ணீர் எல்லாம் வற்றி போயிடுச்சு. ஏன்னா எத்தனை வருஷம் மழை இல்லை? 3 ஆண்டுகள் அங்கே மழை இல்லை, தண்ணீர் இல்லாமல் வறட்சி வெகுந்து காணப்படுகிறது. இப்போ எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கின்றார். ஆண்டவர் எலியாவுக்கு போதிக்கின்றார். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற காரியம், மாறாத ஆண்டவரின் வழிகளில் இந்த ஆண்டவருடைய வார்த்தை இன்றும் மாறாமல் இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை பற்றிக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சுகமாயிருங்கள். தேசத்தில் மழை இல்லை, ஆற்றிலும் தண்ணீர் இல்லை, வறட்சியோ தேசத்திலே. கர்த்தரின் வார்த்தையோ எலியாவை போஷிக்க அவருக்கும் கிடைத்திட்டது.
ஃபுல்லா வறட்சி, ஆற்ற தண்ணி இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளையாகி எலியாவை, அவர் சொல்றதெல்லாம் சொல்ற எலியாவை, அவர் வார்த்தைக்கு முன்பாக நடுங்கி நிற்கிற எலியாவை அவர் காகத்தினால் போஷித்தார். அந்த காகம் இறைச்சியை அப்பத்தி அது சாப்பிடாம எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. காகத்துல விற்கிறாம சிக்கிறாம திக்கிறாம அவர் தண்ணீரை கொடுத்தார். இப்போ ஆற்று தண்ணீர் குடிக்கிறதுக்கு இல்ல. அடுத்து சாரிபாத் என்கின்ற ஊருக்கு போக சொல்லுகின்றார். அங்கே ஒரு விதவைக்கு கட்டளை கொடுக்கின்றார். அங்கேயும் அவருக்கு சிறப்பான போஜனத்தை கொடுத்தார். ஒருவேளை அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஊழியர்களாக எங்களுக்கு மாதம் மாதம் என்ன வந்துருதுங்க, சம்பளம் வந்தது. டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? டீச்சர்ஸ், டீச்சிங் வேலை முடிச்சவங்க ஒருத்தங்க தான் இருக்கீங்களா? ஒரு ஆசிரியர் தான் இருக்கீங்களா? சரி, மாச சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மாச சம்பளம் உங்க வீட்டுக்கார வாங்கினாலும் கை தூக்குங்க. ஏங்க, ஒருத்தர் தானா? சரி, அப்ப மத்தவங்களை எப்படி சாப்பிடுங்க? எளியா மாதிரி ஆண்டவர் காலத்தை அனுப்பிட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு, என்னங்க? சரி, சோ இப்படி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யல, குறைவுகளை வைக்கல, நல்ல நிறைவா தான் வச்சிருக்கிறாரு. இந்த சம்பளம் வாங்க நம்ம வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இது நான் எழுதின பாட்டு கிடையாது. முன்னாள் வித்வான்கள் அவர்கள் எழுதிய பாடலில் நான் சுட்டது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது எடுத்தது என்று வைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். சம்பளம் வாங்கி ஆண்டவனுக்கு நம்மை நிறைவாக வைத்தாலும் நம்முடைய சம்பளம், அவர் 50,000 சம்பளம் கொடுத்தாலும் போத மாட்டேங்கி, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் போத மாட்டேங்கி, 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் அதுக்கும் நம்ம செலவு பண்றதுல இல்லாடியாக இருக்கின்றோம். ஆட்டம்தான் பாட்டுத்தான், 1ஆம் தேதி சம்பளம் தான், ஆட்டம்தான் நடதான், யாரோட பேச்சு இல்லத்தான். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கியவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சம்பளம் வாங்கின 10 நாள் அவருடைய ஆட்டத்தை, அவருடைய பாட்டத்தை, யார் கூடயும் பேசாம அவங்க பண்ற கூத்தை நம்ம என்ன செய்யலாம், சிறப்பாக பார்க்கலாம். அதனால 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்க என்ன செய்யல, தப்பா சொல்லல. இப்படி சம்பளம் வாங்குற நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு தெரியுமா? ஆட்டம்தான் 1ஆம் தேதி சம்பளம், ஓட்டம்தான் நடதான், யாரோட இல்லத்தான். தேதி காலையில் கறி எடுக்க போகணும், ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாமே எடுக்கணும். 3ஆம் தேதி மார்க்கெட்டு போய் மீன் வாங்கி வைக்கணும். 4ஆம் தேதி அப்பளம் வாயாசம் வைக்கணும். செய்யணும். 7ஆம் தேதி வாங்கிய கைமாற்று எல்லாத்தையும் கொடுக்கணும். 8ஆம் தேதி அக்கை பிள்ளை மேஜ மேல வந்துடும். 10ஆம் தேதி வந்தாலே தண்ணி பிள்ளை வந்துடும். பக்கம் பக்கமாக நாம துரத்தி இருக்கணும். மிளகுடப்பா காயடப்பா எல்லாத்தையும் தேடணும். 5 10 ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும்.
1ஆம் தேதிக்கு முன்னால ஆட்டுக்கறி கோழிக்கறி 5ஆம் தேதிக்கு முன்னால 25ஆம் தேதியில இந்த படம் முடிஞ்சது 31ஆம் தேதி ஒரு மூலையில இருக்கணும். 31ஆம் தேதிக்கு அடுத்தது என்ன நாள்? என்ன நாளுங்க? ஆட்டந்தா பட்டந்தா சொன்னாங்க ஆட்டந்தா நடரா யாரோட சோழிலா ஆட்டந்தா பட்டந்தா சொன்னாங்க ஆட்டந்தா நடரா ஆட்டந்தா நடரா இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல சம்பளத்தை தந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த நாட்கள்ல எலியாவுக்கு சம்பளம் கொடுக்க படல. ஆண்டவரா பார்த்து கோஷ்டியாதான் உண்டு, இல்லைன்னா பட்டினிதான். அந்த கனவான ஊழியத்தை அவர் ஒரு கனவானாக செய்து கொண்டு இருந்தார். இப்போ அந்த சாரிபாத் என்கின்ற ஊருக்கு அந்த எலியா செல்லுகின்றார். அங்க சென்ற உடனே அங்க பாக்குறாரு, ஏமா அங்க வாங்கவா, இங்க வந்து இந்த ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ அப்படின்ட்டு கடவுள் எனக்கு காமிச்சாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு பிள்ளை இருக்கா, உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் அந்த ஒரு விதவையை அவர் காண்கின்றார். கண்ட உடனே அந்த விதவையை பார்த்து அவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா, ரொம்ப தாகமாக இருக்கிறேன். அந்த விதவை உடனே சொன்னாங்க, என்னையா ஒரு சொம்பு தண்ணி தானே, அதை கூட கொடுக்க மாட்டேன், வாங்க என்று சொல்லி அவர் தண்ணீர் கொடுக்க செல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த சூழலில் தான் அந்த எலியா அவரிடத்தில் கேட்ட ஒன்று என்ன என்றால், நீங்க ஒருபடி மாவுல எனக்கு ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் கொண்டு வாங்க என்று அவர் கேட்கின்றார். அந்த அம்மா அப்பந்தான் யோசிக்கிறாங்க, ஐயா எனக்கு ஒரு குமாரன் உண்டு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட வைக்காது கொஞ்சோண்டு மாவுல கொஞ்சோண்டு எண்ணெயில ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு என் பையனுக்கு கொடுத்துட்டு சாகலான்ட்டு இருக்கிறோம். அந்த ஒரு அப்பத்தை நான் உமக்கு தந்துட்டேன்னா இன்னைக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு அப்போ இல்லை, அவன் சாகத்தானா பார்க்கணும்ட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அப்பதான் எலியா சொல்றாரு, இந்த எலியா ஒரு தீர்க்கன், இந்த எலியா ஒரு ஆண்டோடைய பிள்ளை. அவர் சொல்லுகின்றார், அம்மா நீ முதல் அடைய எனக்கு சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் உன் வீட்டுல என்ன இருக்காது, ஒரு குறைவும் இருக்காது. இன்னைக்கு பல வேலைகள்ல ஆலயத்தின் காரியங்கள், ஆண்டவருக்குரிய காரியங்கள் நம்ம கொடுக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்க கூடாது, யோசிக்க கூடாது. ஆண்டவருக்காக கொடுத்தால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாய் இருக்கின்றார். கணக்கு பார்த்து கொடுக்கிறவனிடத்தில் ஆண்டவர் கணக்கு பார்த்து கொண்டு, சொல்லுங்க, அவர் கணக்கு பார்த்தாருன்னா நமக்கு எல்லாம் எங்க போவோம், மழைதான் என்ன செய்யும் போகும். ஆகையினால உற்சாகமாய் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிரியமாய் இருக்கிறாரு. நீங்க எப்படி கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் எலியாவை போஷிக்க இந்த பெண் அந்த அடையை எடுத்து கொடுக்கிறாள். நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்படியாக அங்கே எலியாவை ஆண்டவர் போஷிக்கின்றார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்க வந்ததுனால அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு மாத்திரம் என்னப்படல, போஜனம் கொடுக்கப்படல, அந்த விதவைக்கும் போஜனம் கொடுக்கப்பட்டது, அந்த விதவையின் மகனுக்கும் கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த தூத்துக்குடி நாஸ்தி திருமண்டலத்துல எத்தனையோ இடங்கள்ல ஆண்டோடைய ஆலயங்கள் வானலாக நிற்கிறதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் காரணம் என்ன தெரியுமா? ஒரு மிஷினரி ஆண்டவருடைய ஊழியக்காரனா என்ன செய்தாரு, இந்திய தேசத்துக்குள்ள வந்தார். முதல் மிஷினரியாக வந்தவர் யார்? தோமா என்கின்ற அவருடைய சீஷர். அவர் இந்திய தேசத்துக்குள்ள அடியெடுத்து வைத்தார்.
இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு சேமமாக இத்தனை ஆலயங்களோடு இத்தனை வேத புஸ்தகங்களோடு காணப்படுகிறது என்றால் அவர் அடியெடுத்து வைத்தார்கள். எத்தனையோ மிஷினரிகள் வந்தாங்க. அந்த மிஷினரிகள் வந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் வளமாய் செழிப்பாய் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எலியாவை போஷித்த, எலியாவுக்கு தங்கும் இடம் கொடுத்த அந்த விதவையுடைய வாழ்க்கையில எலியாவை போஷித்த, அவருக்கு தங்க இடம் கொடுத்த விதவையின் வாழ்வினிலே பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் ஒரு நாளும் குறையவில்லை. எலியாவை போஷித்த தங்க இடம் விதவையின் வாழ்வினிலே பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் ஒரு நாளும் குறையவில்லை. தேவனை அன்பின ஜனங்களுக்கு நிறைவான வாழ்வினை தந்திடுவார். விதவையின் மகனானவன் ஒரு ஜாதியில் விழுந்துட்டானே. ஒரு நாளும் ஜாதியில் அளவும் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜாதியில் அளவும் பெருகிக் கொண்டிருக்கிறது. தேவனை அன்பின ஜனங்களுக்கு தேவன வாழ்வினை தந்திடுவார். மரணத்தை சந்தித்தானே, அது துக்கத்தை தந்திட்டானே. குளம்பலும் குழப்பமும் பேசுகள் பலவும் இரவையை நிரப்பினாரே. குழப்பமும் குழப்பமும் இரவையை நிரப்பினாரே. தேவனை அன்பின ஜனங்களுக்கு தேவான வாழ்வினை தந்திடுவார். தேவனை அன்பின ஜனங்களுக்கு தேவான வாழ்வினை தந்திடுவார். அந்த பெண் அந்த எலியாவை சந்திக்க செல்கின்றார். எலியாவை பார்த்து 4 கேள்விகள் கேட்கின்றார். ஏனையா என்னுடைய வீட்டிற்கு நீர் வந்தீர்? ஆண்டவர் நமக்கு நன்மையை தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேள்வியே கேட்க மாட்டோம். அவரு திடீர்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் போனஸ் தந்தாருன்னா சந்தோஷமா வாங்கிடுவோம். திடீர்னு 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாருன்னா 5 லட்சம் ரூபாய் விடுங்க, 5000 ரூபாய் ஃபைன் போட்டாலும் ஆண்டவரே உமக்கு கோயிலோட தசம்பாகத்துல குறை வச்சிருக்கலாம், காணிக்கையில குறை வச்சிருக்கலாம், எனக்கு எதுக்கு இந்த 5000 ரூபாய் ஃபைனு? இவ்வளோ நேரம் நான் பெல்ட் போட்டு வந்தேன், அப்பெல்லாம் எந்த போலீஸ்காரனும் நினைச்சல மதிக்கல. லைட்டா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சரி அங்க போய் பெல்ட்டை போட்டுக்கலாமேட்டு போறதுக்குள்ள போலீஸ் என்ன செய்தான் பிடிச்சிட்டோம். இந்த ஃபைன் எனக்கு தேவைதானா? இந்த குறை எனக்கு தேவைதானா? இந்த வியாதி எனக்கு தேவைதானா? இப்படி எத்தனை கேள்வியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் செய்த நன்மைக்கு கேள்வியே நம்ம கேட்கல. ஆனா எலியாங்கிட்ட வந்து இந்த அம்மா பல கேள்வியை கேட்கிறாங்க. ஐயா உங்களுக்கு தங்க நான் இடம் கொடுத்தனே, நீங்க கேட்ட உடனே அந்த அடைய உமக்கு தானே சுட்டு தந்தேன், இன்னைக்கு ஏன் ஏப்பா என்னை பிடிச்சிட்டு போயிட்டான்? அந்த தாயோ கேள்வியை கேட்கின்றாள், பலவித குழப்பங்களினால் நிற்கின்றாள். இப்படிப்பட்ட அந்த சூழலில் எலியா என்ன செய்கின்றார்? அந்த குமாரனை, அந்த விதவையின் குமாரனை எலியா அப்படியே அழகா தூக்கிக்கிட்டு, இங்கதான் எலியாவுடைய வாழ்க்கையில மாறாத வழிகளில் 2வது வழியை பார்க்கின்றோம். அதுதான் ஜெபத்தின் வழி. முதல் வழி என்னங்க? வார்த்தை என்கின்ற வழி. 2வது வழி ஜெபத்தின் வழி. இப்போ இந்த ஜெபத்தின் வழியில இந்த பாடல் முடிந்தவுடன் ஒரு கேள்வி இருக்கும், நீங்க ஆயத்தமாயிருங்க. இந்த எலியா என்ன செய்கின்றார்? அவர் தங்கியிருந்த மேல் வீட்டிற்கு இந்த குமாரனை அழைத்து செல்லுகின்றார். அவரை கையிலே தூக்கி செல்லுகின்றார். இந்த குமாரனும் செத்து போய் இருக்கின்றார். தங்கியிருந்த மேல் வீட்டிற்கு விதவையின் குமாரனை கொண்டு சென்றார்.
மாற்றி அமைப்பாரு. ஜெபிக்கிற காரியத்துல ஜெயத்தை கொட்டி கொண்டே வருவாரு. ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போடுகின்றோம், ஆனால் ஜெபத்தின் மேல நம்பிக்கை இல்லை. யார்கிட்ட ஜெபிக்கிறோமோ அவர் மேல நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஜெபித்தால் காரியம் மாறுதலாய் முடியும். இன்றைக்கும் மாறாத வழி நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு, வியாதியை நீங்கி சந்தோஷமா வாழ்றதுக்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவருடைய மாறாத வழி. அன்று மாறாதது இன்றும் மாறவில்லை. அதுதான் நான் ஜெபித்தால் கண்டிப்பா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அப்படிதானா? உண்மைதானா? சரி, அது உண்டா இல்லையான்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன சம்பவத்தை பார்த்தோம்? எலியா என்ன செய்தாரு? ஒருவனை உயிரோடு எழுப்பினார். என்னுடைய கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் கையை மாத்திரம் ஃபர்ஸ்ட் தூக்கணும், பதில் சொல்லக்கூடாது. ஏற்கனவே சொன்ன பாப்பா தயவு செய்து வச்சுருங்க, லாஸ்ட் ஆப்ஷன் உனக்கு என்ன. இப்படி இருக்கும்போது கேள்வி என்ன என்றால், இந்த எலியாவை போல் திருமறையில் உயிரோடு எழுப்பின அற்புதத்தை செய்தவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் யார்? கையை தூக்கிட்டு முன்னாடி வந்து சொல்லலாம். எனக்கு கேள்வி கஷ்டமா இருக்கா? அம்மா சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. ஒரு 3 பேராச்சும் சொல்லுங்க. எலியா விட்டுருங்க. அதாவது யாரை உயிர்ப்பிச்சாங்களோ அவங்க பேர் வேண்டாம். யார் உயிர்ப்பித்தது, யார் மூலமா அந்த அற்புதம் நடந்தது. இப்ப எலியா வந்து ஒரு பையனை உயிர்ப்பிச்சாங்கல்ல, அதே மாதிரி யார் யார் செஞ்சாங்க? அக்கா எழுப்புங்க, எழுப்பி சொல்லுங்க. ஒரு 3 பேர் சொல்லுங்க. எலிசா யாரை உயிரோடு எழுப்பினாங்க? ரைட் ரைட். ரெண்டாவது பவுல், பேதுரு. சரி, தொற்கால். முக்கியமான ஒருத்தர் விட்டீங்களே, இயேசு கிறிஸ்து. நல்லா கரங்களை தட்டலாம். ஐயா வாங்க ஐயா, இந்த பரிசு அவர்களுக்கு கொடுத்துங்க. இந்த உலகத்துல நம்ம வைச்சிருக்கிற திருமறையில நிறைய பேர் உயிரோடு எழுப்பப்பட்ட அற்புதங்கள் உண்டு. ஆனால் அற்புதங்களை செய்தவர்கள் மொத்தமே 5 பேர். அதுல முதலாவது உயிரோடு எழுப்பப்பட்டது இந்த குமாரன் தான். அதை எழுப்பினவர் எலியாதான். 2வது எலிசாதான். 3வது இயேசு கிறிஸ்து. 4வது பேதுரு. 5வது பவுல். திருமறையில யார் கேட்டாலும் என்ன செய்யலாம், அழகா நீங்க சொல்லிடலாம். சோ இப்படியாக இருந்த இந்த சூழலில் அவர் உயிரோடு எழுப்பினார். நமக்கு இப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஆன வல்லமை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே யாரை பார்க்கிறோம்? உலகத்துல உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லுறோம். நமக்கு இப்ப நல்லா போன் வந்துட்டு, முன்னாடியாவது நடந்து போய் சொல்லணும். வீட்டுல ஒரு தேள் வந்துச்சுன்னா என்னைக்கு தெரியும்? நைட்டு தேள் வந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் தான் தெரியும். அப்படிதானே? அங்க ஒரு வீட்டுல அப்படிதான் நடந்துச்சு. அந்த பரிமளாக்கா வீட்டுல ஒரு பாம்பு ஒண்ணு வந்துச்சான். அந்த பாம்பை பார்த்த உடனே அங்க அக்கா பயந்துட்டாங்க. ஆனா ஒரு வீட்டுக்காரர் ரொம்ப சாமர்த்தியமா வந்தாரு, அதை அடிச்சு போட்டுட்டாரு. அதை அடிச்சு போட்ட உடனே அந்த பாம்பு செத்தே போயிட்டான். அந்த பாம்பு இவ்வளவு உண்டு அளவுல இருந்துச்சு. சின்ன பாம்பு தான், ரொம்ப குட்டியான பாம்பு தான். ஆனா இந்த பரிமளாக்கா கையில போன எடுத்தாங்க. 8வது தெருவில் இருக்கிற எஸ்தர் அக்காவுக்கு அடிச்சாங்க. இந்த எஸ்தர் அக்கா கிட்ட சொன்னாங்க, ஏமா நீ பாத்தியா, இவ்வளவு ஒரு முழத்துக்கு ஒரு பாம்பு என் வீட்டுக்குள்ள வந்துச்சு. என் வீட்டுக்கார சும்மா விடுவாரா? அவர் அடிச்ச அடியில பாம்பு செத்து போயிடுச்சு. இனி எங்க தெரு பக்கமே பாம்பு வராது. இந்த எஸ்தர் அக்கா சும்மா இருப்பாங்களா? 8வது ஊர்ல இருக்கிற ரூத் அக்காவுக்கு போன் அடிச்சாங்க. அந்த ரூத் அக்கா கிட்ட சொல்றாங்க, ஏக்கா ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல பாம்பு யார் வீட்டுல? நம்ம பரிமளாக்கா வீட்டுல வந்துச்சான். அந்த பரிமளாக்காவுடைய வீட்டுக்காக அதை சூப்பரா அடிச்சுட்டாரு. பாருங்க, இவ்வளவு ஒன்று இருந்த பாம்பு இவ்வளவு பெருசாச்சு. அது எப்படி போயிட்டு ஒரு ஆள் உயரத்துக்கு போயிட்டு
இன்னைக்கு இப்படித்தான் நம்ம கையில இருக்கிற போன் மூலமா நம்ம செய்திகளை பரப்புறோம். பாகிஸ்தான்காரன் ஒரு துப்பாக்கியில ஒரு குண்டு போட்டா நம்ம அவன் அணுகுண்டை போட்டுட்டான்னு சொல்லுறோம். இப்படித்தான் செய்தி பரவுது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கா? ஆண்டோடைய வார்த்தை அதை விசுவாசிக்கணும். அது மாறாம இருக்கு. சரி, எப்போ அப்பப்போ பைபிள் எடுத்து என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். ஆனா ஜெபம் ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்க. முன் நாட்கள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபித்த ஊழியர்கள் உண்டு. பேட்ரிக் ஜாஷ்வா அப்படிங்கிற ஒரு ஐயாவெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நீங்க அவங்களை கூப்பிட்டீங்கன்னா அவங்க 3 மணி 4 மணிக்கு கேம்பஸ்குள்ள வந்துருவாங்க. 4:15 ஆள் முழங்கால் போடுவாங்க. ஐயா இங்க ஜோம் பண்ணும்போது 7:15 தான் எழும்பி வருவாங்க. அந்த நாட்கள்ல தேவ பிரசன்னம் வந்துச்சு, தேவ மகிமை இறங்கிச்சு, தேவ வார்த்தை கடந்து வந்துச்சு, தேவனுடைய அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரு. இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு பார் இருந்துச்சாங்க. அங்க உள்ள ஒரு வாலிப பசங்க பார்த்தாங்க, ஐயாவை கூப்பிட்டு, ஐயா நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நினைச்சவாரு அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லி அந்த வாலிபர்கள் எல்லாரும் ஒண்ணு திரண்டாங்க. போன் போட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் சர்ச்சுக்குள்ள போயிட்டாங்க. சர்ச்சுக்குள்ள போயிட்டு எல்லாம் முழங்கால் போட்டு அழகா கையை கூப்பிடுறாங்க. பாஸ்டர் வழி நடத்த அந்த பசங்க அழகா ஜெபிக்கிறாங்க. எலியாவை போல ஜெபித்தார்கள், மோசையை போல ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்து முடித்து வெளியே வரும்போது பார் தீக்கு இரையாக மாறிச்சு. இப்போ அந்த பார் ஓனர் ஒரு கேஸ போடுறாரு. இந்த சர்ச்சில் உள்ள யூத் பசங்க ஜோமனிதான் என் பாருக்கு யார் ஒத்திய வச்சுட்டாங்க, அவனுக்கு மேல நீங்க கேஸ போடணும், அவர்களை தூக்கி உள்ள வைக்கணும். இந்த பாஸ்டரை கூப்பிடுறாங்க. நம்ம பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டு துடிப்பானவர், எடுப்பானவர், பிடிப்பானவர். இந்த மாதிரி பாஸ்டர் அவர் ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் அவங்க கூப்பிடுறாங்க. கோர்ட்ல கொண்டு நிறுத்துறாங்க. அவரும் வந்து இருக்கிறாரு. இப்போ ஜட்ஜ் ஐயா கேட்கிறாங்க, ஐயா நீங்க ஜெபம் பண்ணி ஏன் இவங்க பார் எப்படி ஆக்குனீங்க? நீங்க வேணா அவங்கள வேற இடத்துக்கு மாத்த சொல்லி கேஸ் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது, ஐயா நாங்க ஜெபம் பண்ணா ஒண்ணும் நடக்காது. அது ஏதோ எதாச்சு அவர் கடையில தீ பிடிச்சிட்டு எலக்ட்ரிக் ஸ்டாக் ஆகி அவர் கடையில தீ பிடிச்சிட்டு எங்க ஜெபத்துல நாங்க ஏதோ பேருக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவோம். இப்ப அந்த நீதிபதி ஐயா தீர்ப்பு எழுதுறாரு. இந்த ஜெபத்துக்கு மேல இந்த பார் ஓனருக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இந்த பாஸ்டருக்கு இல்ல. கிறிஸ்தவர்களே கொஞ்சம் ஜெபத்துல நம்பிக்கை வையுங்க. இப்படியெல்லாம் நாட்கள் செல்லும் போது எலியா ஒரு ஜெப வீரனாக ஜெபித்து காரியங்களை சாதிப்பவராக அவர் இருந்தார். ஒரே ஒரு விஷயத்தை நான் விட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லுகின்றேன். என்ன காரியம் என்றால், இந்த எலியா எத்தனை பேரை வச்சு ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க. இந்த எலியா ஒரு தனி மனிதராக ஜெபிக்கின்றார். அவர் ஜெபித்த காரியம் அவருக்கு நடந்தது. இன்னைக்கு நம்ம சொல்ற கம்ப்ளைண்ட், நான் ஜோமனை கூப்பிட்டா அவ வர மாட்டேங்கா, இவ வர மாட்டேங்கா, அவன் வர மாட்டேங்கா, இவன் வர மாட்டேங்கா. நீங்கள் தனியாக ஜெபித்தாலே தேவ மகிமையை காண்பீர்கள். உயிரோடு எழுப்புவதுங்கிறது பெரிய விஷயம், அப்படிதானே? அது பெரிய விஷயமா இருந்தாலும், அது கடினமான விஷயமா இருந்தாலும், நீங்கள் ஜெபித்தால் காரியத்தை தேவன் உங்களுக்கு சாதகமாக செய்து முடிப்பார். அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமா, இன்னும் அந்த அற்புதம் ஏன் நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, 17 அதிகாரம் கடைசி வசனத்தை மாத்திரம் யாராவது வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அங்க பாருங்க, இந்த அற்புதம் உயிரோடு எழுப்புகிறது யாருக்காக என்றால், அந்த ஒரு ஸ்திரீ என்ன செய்ய வேண்டும்? இவன் தேவனுடைய மனிதன் என்று என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு நபர் இருந்தால் அந்த ஆராதனை எப்படி நடத்தப்படுகிறது? இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்தியை சொன்னா அந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுமே. நம்ம அதை செய்யறோமா? சிந்திச்சு பார்க்கணும். இப்படி அற்புதங்களை செய்த இந்த எலியா தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது தேவன் அவருக்கு மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார்.
ராஜாவை கண்டிடவே தேவ வார்த்தையோ கடந்ததுவே. தேசத்தில் மலையை நான் கண்டிடுவேன் என்ற நல் செய்தி சொல்ல. ராஜாவை கண்டிடவே தேவ வார்த்தையோ கண்டிட்டதே. தேசத்தில் மலையை நான் தந்திடுவேன் என்ற நல் செய்தி சொல்ல. பஞ்சம் கொடிதான பஞ்சம் மழையை நான் தந்து வாழ்வழித்தேன். கர்த்தரின் வார்த்தையை கண்டிடவே சிச்சைகள் தந்து பருத்திடுவேன். இன்றைக்கும் இந்த பஜனை பிரசங்கத்திற்கு வந்திருக்கின்ற நான், இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற நீங்கள் ஏன் கொண்டாடுகின்றோம், ஏன் பேசுகின்றோம்? நம் தேவன் நல் செய்தி கொடுக்கிற தேவன், நம் தேவன் நல்வாழ்வு கொடுக்கின்ற தேவன். அந்த நல்வாழ்வு கொடுக்கின்ற தேவனுக்கு நம்முடைய நலமான காணிக்கையை நாம் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து எலியாவின் சரித்திரத்தை காண்போம். இப்பொழுது இசை மீட்டப்படும். அந்த வேளையிலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நாம் எலியாவுடைய மாறாத ஆண்டவரின் மாறாத வழிகளில் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் முன் ஜெபிக்கிற ஜெபம் என்கின்ற 2 காரியங்களை பார்த்திருக்கின்றோம். இன்னும் 3 காரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆகவே ஜெபத்துடன் காணிக்கைகளை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை பார்ப்போம்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களே ஒரு சிறு பகுதியை உம்முடைய நாம மகிமைக்காக படைத்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இது உம்முடைய நாம மகிமைக்காக செலவு பண்ணப்பட நீர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டியுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியருக்கு உறவினர் ஒருவர் ஃபாரின்ல இருந்தார். அப்ப அந்த உறவினர் அங்கே வந்த பொழுது ஒரு பாட்டில் ஒன்று அழகா அவர் கொடுத்தார். வாட்டர் பாட்டில் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நல்ல அழகான வாட்டர் பாட்டில். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்த உடனே அந்த ஆசிரியர் ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டிலை வந்து கொண்டுட்டு அவர் ஸ்கூலுக்கு போறாரு. அப்போ பக்கத்து ஆசிரியர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆசை, அந்த பாட்டில எப்படியாவது தண்ணீரை குடிக்கணும். இவர்கிட்ட தண்ணீர் இருக்கு, இருந்தாலும் அந்த வாத்தியாரை பார்த்து, சார் கொஞ்சம் உங்க பாட்டில கொடுங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு நினைச்சேன் அந்த பாட்டில தாரின்னு கேட்கிறார். உடனே அந்த வாத்தியார் அந்த பாட்டில கொடுக்கிறாரு. அந்த பாட்டில இவர் அழகா திறக்கிறாரு. அதோடைய மூடியே பளபளன்னு அழகா இருக்குது. அதை திறந்துட்டு அப்படியே அண்ணாந்து குடிக்கிறாரு. தண்ணி என்ன செய்யல, வரல. உடனே பார்க்கிறாரு, ஃபாரின் பாட்டில் மூடியை திறந்தாச்சுன்னு என்ன செய்யல, இன்னும் தண்ணி வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அண்ணாந்து குடிச்சு பார்க்கிறாரு. என்ன செய்யல, தண்ணி வரல. ஒரு 4-5 நேரம் அவர் குடித்து பார்க்கின்றார். அப்புறம் அந்த வாத்தியாரை கூப்பிட்டு கேட்கிறார், ஐயா இதுல தண்ணியை குடிக்கவே முடியல, நீங்க எதுக்கு இந்த பாட்டில கொண்டு வந்தீங்க, தண்ணீர் இல்லாம எதுக்கு இந்த பாட்டில என் கையில கொடுத்தீங்க? அப்பதான் அந்த வாத்தியார் அதை வாங்குறாரு. அதுக்குள்ள ஒரு மூடி கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒன்று இருக்கிறது. அதை அவர் உள்ளாக இருக்கிற மூடியை திறந்து கொடுத்த பின் அதை கொடுக்கிறார். இப்பொழுது அவர் அண்ணாந்து குடிக்கிறார். தண்ணீர் வளமாக வருகிறது, சுவையாக வருகிறது, வளமாக அதை குடித்தார். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா பல வேலைகள்ல பலருக்கு பல கனவுகள் ஓடும். இந்த வசனம் முடிஞ்சோடனே என்னத்தை சாப்பிடுறது, வீட்டுல அடுப்புல எதையும் வச்சுட்டு வந்திருக்கிறேனா, இல்ல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேனா, பாலை காய்ச்சலான்னு தெரியலையே, குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அது கெட்டு போயிடும், குழம்ப சூடு பண்ணனான்னு தெரியல, சாப்பாடு பானையில முடிஞ்சிட்டான்னு தெரியல, வீட்டுக்கு போனா புருஷன் இட்லியை வாங்கிட்டு அது வரான்னு தெரியல. இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள ஓடும். உள்ளான கடவுள் திறக்கப்படும் போது உன்னத ஆசீர்வாதங்கள் நம்மை அடையும். இப்படியெல்லாம் இருக்கும்போது மூன்றாவது நான் பார்க்கின்ற ஒரு காரியம், மாறாத ஆண்டவருடைய மாறாத வழிகளில் ஒன்று வைராக்கியம். இந்த எலியா வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். அப்பொழுது அவர் ஆகாப் ராஜாவை சந்திக்க செல்லுகின்றார். ஆகாப் ராஜாவை சந்திப்பதற்கு அவருடைய அரசவை விசாரணைக்காரர் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். அவன் பெயர் ஒபதியா. அவரை குறித்து நாம் விவரமாக பார்த்தால் மணி 12:01 ஆகிவிடும். நீங்கள் என்னை அடித்து விரட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும். ஆகையினால நான் என்ன செய்யவில்லை, ஒபதியாவை குறித்து ஒன்றும் பேசவில்லை. சரியா? அதனால நம்ம எலியா சரித்திரத்தை பார்க்கிறோம். எலியாவுக்குள்ளே என்ன செய்வோம், இருந்துவிடும். இப்படியாக அந்த ஒபதியா என்ன பண்றாரு, எலியா ஒபதியாவை சந்தித்து, நீ ராஜாவிடத்தில் போய் சொல், நான் வந்திருக்கிறேன் என்று சொல். அப்படியாக அழகாக அவர் சொல்லுகின்றார். அந்த ராஜா கிட்ட போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து வார்த்தை வந்துட்டு, எலியாவுக்கு என்ன கிடையாது, சம்பளம் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதமா நடத்துறாரு. அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கின்றார். ஆகாப் ராஜாவை சந்திப்பது எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்போ எலியா ராஜாவை சந்திக்க செல்லுகின்றார். இப்போ உபதியாட்ட சொன்ன உடனே உபதியா சொல்றாரு, நீர் வாட்டுக்கு சொல்லிருந்தீரு ராஜாவை பார்க்க வாரே அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் ராஜாவை பார்த்துட்டு, ராஜா இப்படி எலியா வந்திருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீர் காணாம போயிருந்தீரு, நீர் காட்டுக்கு போயிருந்தீரு, இல்லைன்னா ஆத்தங்கரைக்கு போயிருந்தீரு, உண்மையே நான் தப்பா சொல்லிட்டேன்ட்டு ஆகாப் ராஜா என்னை கொண்டே போட்டுருவாரு. இப்ப எலியா சொல்கிறார், இல்லை, நான் நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன். நான் ராஜாவை பார்த்து பேச வேண்டும். கண்டிப்பாக நான்
எங்கேயும் செல்ல மாட்டேன் என்று சொல்லி சொன்னவுடன் ஒபதியா ஆகாப் ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆகாப் ராஜாவை இவர் சந்தித்தவுடன் ரெண்டு பேரும் அழகாக பேசுகின்றார்கள். அப்பொழுதுதான் இந்த எலியா சொல்லுகின்றார், அநேக ஜனங்கள், என் தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் தேவனை வழிபட்டு வந்தார்கள். ஆனால் உம்மை பின்பற்றின பின்னர், உம்முடைய வழிகள் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் அவர்களுடைய வழி மாறியது, அவருடைய தடம் மாறியது, அவருடைய வாழ்க்கை மாறியது. இந்த பஞ்சத்திற்கு காரணம் உங்களுடைய தவறான வழிதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாப் ராஜாவுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி யார் என்றால் தீரு சீதோன் பட்டணத்தில் உள்ள எக்பால் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய மகள். அவர்களுடைய கடவுள் எசபேல் என்கின்ற அந்த மகளுடைய கடவுள் பாகால் என்கின்ற கடவுள். நம்ம ஆண்டவர் ஆல்ரெடி கட்டளை கொடுத்திருக்கிறாரு, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. ஆனால் அந்த கட்டளைக்கு இவர்கள் மீறி நடக்கின்றார்கள். அந்த ராஜாவின் மனைவி மீறி நடக்கிறாள். அதை பார்த்தவுடன் ராஜா மீறி நடக்கின்றார். அதை பார்த்தவுடன் அந்த மக்கள் மீறி நடக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம குட்டி பசங்க எல்லாம் முன்னாடி அழகா சின்ன சின்னமா அழகா உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, நாளைக்கு பின்னாடி உட்காருவாங்க, அடுத்த நாள் வீட்டுல உட்காருவாங்க. சிறுவர்களை வழி நடத்துவது ரொம்ப முக்கியம், அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இந்த ராஜா தனக்கு கொடுக்கப்பட்ட மக்களை சரியாக வழிநடத்த செய்துட்டாரு, தவறிட்டாரு. அதன் விளைவாக பஞ்சத்தை, அழிவை, துன்பத்தை அவர் சந்திக்கின்றார். ஆனால் அவர் தன்னுடைய தவறு என்ன செய்யல, அவர் காணவில்லை. ஆகையினால இந்த எலியா பார்த்தாரு, நான் ஆண்டவருக்காக இங்க எழும்பி வைராக்கியமாக நின்றால் ஒளிய இந்த தேவனை நான் நினைச்ச முடியாது, வெளியே காண்பிக்க முடியாது. ஆகவே இந்த எலியா கூப்பிடுகிறாரு, கர்மேல் என்கின்ற ஒரு பர்வதம், அங்கே எல்லாரும் வாருங்கள், நாம பார்ப்போம் உங்க தெய்வம் பெரிய தெய்வமா, எங்க தெய்வம் பெரிய தெய்வமா. அந்த கர்மேல் என்கின்ற மலையை நீங்கள் குறித்து பார்க்கும் பொழுது மத்திய தரைக்கடலுக்கு அருகே, பலஸ்தீனா கலிலேயா கடலுக்கு அருகே, இந்த ரெண்டு கடற்கரைக்கும் அருகே 15 மைல் நீளம் உள்ள ஒரு பர்வதமாக 1800 அடி உயரமுள்ள ஒரு பர்வதமாக காணப்படுகிறது. என்ன பர்வதம்? கர்மேல் பர்வதம். கர்மேல் என்கின்ற ஒரு பர்வதம். சோ இந்த கர்மேல் என்கின்ற பர்வதம், கர்மேல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளின் திராட்சை தோட்டம். கரம் பிளஸ் ஏல். ஏல் என்பதற்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். என்னது? உங்க வீட்டுல உள்ள எல்லிட போத்துக்கிட்டு வந்துடாதீங்க. ஏல் என்றால் ஏலோகிம் என்கின்ற நம்முடைய கடவுளுடைய பெயரை அது குறிக்கிறது. இந்த கர்மேல் பர்வதத்திற்கும் கரம் பிளஸ் ஏல், ஏல் என்றால் ஏலோகிம் என்கின்ற கடவுளுடைய பெயரை குறிக்கின்ற ஒரு பெயர் தான் அந்த பர்வதத்தில் இடப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பர்வதத்தில் எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. பாகால் தெய்வத்துடைய அநேக மக்கள் வந்திருக்கிறாங்க. இங்க இஸ்ரவேல் மக்கள் அங்க கூடி இருக்கிறாங்க. ஆகாப் ராஜா வந்துட்டாரு, எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் நம்முடைய எலியா அவர் சொல்றாரு, ஏங்க ஆண்டவர் உங்களை எவ்வளவா நடத்தினாரு, யோர்தானை எப்படி பிரிச்சு உங்களை நடத்தினாரு, அந்த கடல் உப்பு கடலை எப்படி அவர் பிரித்து உங்களை நடத்தினார் என்று சொல்லி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதத்தை குறித்து சொல்லி, உங்களுக்கு 2 நினைவுகள் வேண்டாம். நீங்க குளிராகவும் அனலாகவும் இருக்க வேண்டாம். நீங்க ஒரே நிலையில இருக்க வாங்க, வைராக்கியமாய் இருக்க வாங்க. நான் உயிரோடு வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் என் தேவனுக்காக வாழ்வேன். இந்த 54வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மாறாத ஒரு வழி என்ன என்றால், அந்த ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ அழைக்கின்றார். 2 நினைவுகள் நமக்கு வேண்டாம், ஒன்றை பற்றிடுங்கள். 2 நினைவுகள் நமக்கு வேண்டாம், ஒன்றை பற்றிடுங்கள். கர்த்தரை வளமிடுங்கள். 2 நினைவுகள்
அவங்க இரவு பகல் தாங்காமல் காலை முதல் மாலை வரை அவர்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இங்கே நாங்கள் இறைச்சியை துண்டங்களாக வெட்டி வைத்திருக்கின்றோம். இதை